வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாயி நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது, நீக்கமர சொல்லால் மற்றும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லால் உடலின் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லாக்கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோர், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க்கை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய மூலாதார தவத்தை மிகச்சிறப்பாக வழி நடத்தி தந்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், கீழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி தவமுறை அகவல் என்ற தலைப்பிலே தொடர்ந்து நற்சிந்தனை வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு தவமுறை அகவலுக்கு
இசை வடிவம் வழங்கிட ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களையும், தொடர்ந்து விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. தவமுறையாகவல் துரிய நிலை. துரிய நிலையில் என் நடுமனம் தன்னை உரிய முறையில் உணர்ந்து புறமனம் வெற்றி கொள்கின்றது. நிலை மறந்தாற்றிய வீண் செயல் பழி செயல் பதிவுகள் மாறின. நிலை மறந்தாற்றிய வீண் செயல் பழி செயல் பதிவுகள் மாறின. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு துரிய தவத்தை பற்றிய விளக்கம். ஆக்னையிலே மனம் ஒன்றி லயித்த பிறகு தவத்தின் பயனாக நம்முடைய எண்ணம், சொல், செயல்களிலே ஏற்படுகின்ற விழிப்பு நிலை என்பதை நேற்று பார்த்தோம். தவத்தின் நோக்கமே, தவத்தின் பயனே செயல் ஒழுக்கம்தான். அதாவது உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு ஒரு என்பார் வள்ளுவர். உயிருக்கு உருகன் செய்யாமை, மற்ற ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல, நமக்கு நாமே துன்பம் செய்யாமலும் இருக்க வேண்டும். பொதுவான வாழ்க்கையில பார்க்கின்ற போது மற்றவர்களுக்கு நாம் இழைக்கின்ற துன்பங்களை விட நமக்கு நாமே செய்து கொண்ட துன்பங்கள் அதிகமாக தான் தெரியுது. எப்படி என்றால், பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள், இந்த கவர்ச்சியில அளவுக்கு அதிகமாக புலன்களை பயன் கொள்கின்ற போது நமக்கு வரக்கூடிய டயபெட்டிக், ஹார்ட் ப்ராப்ளம், அல்சர், இது எல்லாமே உணவை நாம் முறை தவறு உண்பதனால் வருவது தானே. இது தெரிந்தும் தவறு செய்பவர்கள் பெரும்பாலும். அந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களே தவிர, அந்த சிரமம் இல்லை என்று சொன்னால் எனக்கு எவ்வளவு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அப்படின்னு தானே செய்கிறோம். அதே போல இன்றைக்கு ஸ்கிரீன் டைமிங், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, கம்ப்யூட்டர் நாள் முழுவதும் பயன்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு நம்ம அதுக்கு அடிமையாக இருக்கிறோம். இது நம்மளோட ஒட்டுமொத்த உடல் நலத்தையும் பாதிக்கும். நரம்புகளிலிருந்து, கண் பார்வையிலிருந்து எல்லா பிரச்சனைகளும் வரும். இப்படி நமக்கு நாமே ஏன் செய்து கொள்கிறோம் என்றால், மனதுக்கு வில் பவர், மன உறுதி குறைவு. கொஞ்ச நேரம் பார்க்குறோம், தவிர்க்க முடியாது. ஆனால் அதையே பார்த்து கொண்டிருப்பது என்பது கூட ஒரு நடுத்தரம். ஆனால் முக்கியமான கடமைகள் இருக்கிற போது கூட அதை புறக்கணித்துட்டு இதை செய்வது. இப்போ குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு அடிக்ஷன் மாதிரி படிக்கிறவளை விட்டுட்டு எதையாவது பார்த்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு நாமே செய்து கொள்கின்ற பாவங்கள் தானே. எனவே தவம் இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒன்று. என்றால் மனம் நம்மை அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. மனம் எதெல்லாம் நினைக்கிறதோ அதெல்லாம் செய்கிறோம், பேசுறோம். அப்ப மனதை அறிவின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை என்றால் மனம் புலன் உணர்ச்சியில் மயங்க மாயையாம். இப்போ மாயை இருந்தால் அப்படி எல்லா தவறுகளும் நடக்கத்தானே செய்யும்.
அதனால் தவத்தின் அடிப்படை நோக்கமே மனதுக்கான ஒரு நுண்மை நிலை, அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய மன உறுதி. இதற்காகத்தான் தவம் செய்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஆகிய தவம் ஏற்றுகின்ற போது விழிப்புணர்வு ஏற்படுகிறது. அந்த விழிப்புணர்வு நம்முடைய எண்ணம், சொல், செயலை இன்னும் சற்று கூர்மையாக கவனித்து அதை ஆய்வு செய்து நல்லதை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய அந்த தகைமையை நமக்கு தருகிறது. இப்போ துரிய தவம் ஏற்றுகின்ற போது என்ன நடக்கிறது என்றால், புறமனம், நடுமனம், இன்னொன்று அடிமனம் ஒன்று. பெரிபெரல் கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ், டோட்டல் கான்சியஸ்னஸ் என்று 3 நிலையிலே நம்முடைய மனம் செயல்படும். இந்த பெரிபெரல் கான்சியஸ்னஸ், புற மனம் என்பது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பதுதான். இப்போ நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பெரும்பாலும் புறமனத்தில் தான் இருக்கும். இதிலிருந்து நடுமனத்திற்கு உயர்வு பெற வேண்டும். நடுமனம் என்பது என்ன என்றால், துரிய நிலையில் என் நடுமனம் தன்னை உரிய முறையில் உணர்ந்து புறமனம் வெற்றி கொள்கிறது. அப்போ நடுமனம் என்பது என்ன என்றால், மூளையை பயன் கொண்டு சிந்தித்து செயல்படுவது. புலன்கள் ஏற்கனவே உள்ள பதிவுகளின் வெளிப்பாட்டில் செயல்படுவது புறமனம். அதுவே சற்று சிந்திக்க தொடங்குகின்ற போது, மூளையை பயன்படுத்தி சிந்தித்து செயல்படுகின்ற போது அது நடுமனம். அடிமனம் என்பது சூப்பர் கான்சியஸ்னஸ், ஆத்ம நிலை. இப்போ மனம் மட்டும் ஒடுங்கி ஆத்ம தரிசனம் சொல்கிறோமே, அந்த நிலையிலே தோன்றுகின்ற எண்ணங்கள். இப்படி துரிய நிலையில் என் நடுமனம் தன்னை உரிய முறையில் உணர்ந்து புறமனதை வெற்றிக் கொள்கிறது. நிலை மறந்தாற்றிய வீண் செயல் பழி செயல் பதிவுகள் மாறின. நிலை மறந்து ஆற்றிய தமிழ் பார்த்துட்டு இருக்கோம். என்ன தேவை, எதற்கு என்ற கணக்கே நமக்கு தெரியாதுங்க. அதாவது ஒரு முறை கோயம்புத்தூர்ல இந்த டயபெட்டிக் டாக்டரும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தினாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் அமரக்கூடிய ஒரு பெரிய ஹால். அன்னைக்கு நானும் மிஸ்ஸஸும் போயிருந்தோம். அப்போ அந்த டயபெட்டிக் டாக்டர் வந்து எதை உண்ணுவது, எப்படி உண்ணுவது, எவ்வளவு உண்ணுவது, எப்போது உண்ணுவது என்ற கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் ரொம்ப சின்சியராக கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே இந்த ஆடியன்ஸை பார்த்தா 40 வயதுக்கு கீழே இங்கே யாருமே இல்லை. எல்லாருமே டயபெட்டிக் பேஷண்டாக தான் இருப்பாங்கன்னு தெரியுது. சரி, 80 வயது வரைக்கும் இருக்காங்க. அங்கே 40லேருந்து 80 வரைக்கும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் அந்த டாக்டர் வந்து எதை உண்ணுவது, எப்போது உண்ணுவது, எப்படி உண்ணுவது, எவ்வளவு உண்ணுவது என்று பாடத்தை நடத்திட்டு இருக்கிறார். எல்லாரும் சின்சியராக கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனைவிட்ட சொன்னேன், பார்த்தீங்களா இத்தனை வயசாகி உங்களுக்கு திங்க தெரியல பார்த்தியா அப்படின்னு. அதனால தான் டாக்டர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. இளம் வயதிலேயே இதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்கள். இளம் வயதிலேயே, சிறு வயதிலேயே வளர்கின்ற போது எதுல என்ன சத்து இருக்குது, எது நமக்கு துன்பத்தை செய்யும், எது நன்மையை செய்யும். அதாவது இனிப்பு வகைகள் நம்ம வீட்டிலேயே செய்து சாப்பிட்டு கொண்டிருந்த வரைக்கும் டயபெட்டிக் என்ற வியாதியே கிடையாதுங்க. அதுக்கு பேர் பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க. பிபியும் சுகரும் வந்து பணக்கார வியாதியும்பாங்க அந்த காலத்துல. எப்போ இந்த ஸ்வீட் ஸ்டால்ஸ் இதெல்லாம் அதிகமான ஹோட்டல்ஸ் அதிகமாக வர ஆரம்பித்ததோ அதன் பிறகுதான் நோயாளிகள் அதிகமாகிறாங்க. டாக்டர் பக்தவச்சலம் கோவையில் கேஜி ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன்
அவர் நம்ம நிகழ்ச்சி ஒன்றுக்கு வந்தபோது அவர் வேடிக்கை பேசுவார். அவருடைய ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்குள்ளேயே அன்னபூர்ணா ஹோட்டல் வைக்கிறதுக்கு வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இவர் சொன்னாரா, ஏன் கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு கொடுங்க, உங்கள் கஸ்டமர்ஸில் எங்கிட்ட அனுப்புவீங்கன்னாராம். அப்போ என்ன அர்த்தம்? நோய் வர்றதுக்கு ஹோட்டலு, அதை மருத்துவம் பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலு. இந்த ஹோட்டலும் ஹாஸ்பிட்டலும் 2H தான் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இதில் இந்த குறைகளால் வரக்கூடிய நோய்கள், இந்த ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது எப்போ நமக்கு புரியுது? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது எப்போ நமக்கு புரியுது அப்படின்னா, ஐசியூவில் படுக்கும்போது தான் அது புரிய ஆரம்பிக்குது. வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மறந்துடுவோம். ஒரு வாரத்துக்கு அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்குமே தவிர அப்புறம் மறுபடியும் அப்படி இப்படியே கலைஞ்சி கடை தெரிஞ்சு கட்டெரும்பாயிடும். இதில் ஏன் இந்த பழமொழி சொன்னாங்க அப்படின்னா, ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னா, ஹெல்த் இஸ் கன்வெர்டட் இன்டு வெல்த். ஹெல்த் இஸ் கன்வெர்டட் இன்டு வெல்த். இப்படி நாம் ஆரோக்கியமாக இருக்கிற போது உடலை கொண்டு சிந்தனை திறத்தை கொண்டு தான் பணம் சம்பாதிக்கிறோம். இதில் இந்த தொழில் என்பது வாழ்க்கை தேவைகளை பெறுவதற்காக உருவாக்கப்பட்டது தான். ஆனால் இன்றைக்கு வாழ்க்கை எப்படி மாறி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் செய்வதே வாழ்க்கையாக மாறி போயிடுது. அதாவது தேவைகளுக்காக தொழில் செய்வது என்ற இலக்கணம் மாறி தொழில் செய்வதே வாழ்க்கை என்று மாறிப்போச்சு. அப்போ அளவுக்கு அதிகமாக உடலையும் மூளை திறத்தையும் பயன்படுத்துகின்ற போது அது நோய்வாய்ப்படுகிறது. இப்போ நோய்வாய்ப்பட்ட பிறகு சரி பண்ணணும் இல்லையா? அதாவது மனதை சுத்தப்படுத்துவது தவம், உடலை இழந்த ஆரோக்கியத்தை மீட்டு தருவது மருந்து. ஸோ மெடிடேஷன் மேக்ஸ் டு ரீகெயின் தி பீஸ். மெடிகேஷன் ஹெல்ப்ஸ் டு ரீகெயின் தி ஹெல்த். அப்போ மருத்துவமும் தத்துவமும் ரெண்டுமே மனதுக்கும் உடலுக்கும் தேவையாகுது. அப்போ அது கெட்டு போனது தானே. அதனால எவ்வளவு உழைக்கணும், இந்த உடலையும் மூளை திறத்தையும் எவ்வளவு பயன்படுத்தணும், அதான் அளவு முறையே வாழ்க்கை. உண்பதிலே அளவு, உறங்குவதிலே அளவு, காரியாம்சத்திலே அளவு. இதுவே யோகம், இதுவே ஞானம் என்று பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கும். அப்போ ஹெல்த் இஸ் வெல்த். If we know how much health should be converted into wealth, then we can enjoy both health and wealth. Otherwise, we have to spend all the wealth to regain the health. இதுதான் இந்த ஈக்குவேஷன், ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் உள்ள ஈக்குவேஷன். இது எந்த அளவுக்கு நாம் பயன் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எனவே வீண் செயல், பழி செயல் பதிவுகள், ஒன்று நிர்பந்தத்தின் காரணமாக செய்வது. உழைப்பு என்பது சில சமயங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்காக உழைத்து ஆகணுன்ற கட்டாயம் வருகின்ற போது நேரம் பார்க்க முடியுதா? இல்லை ஹைஃபை ஜாப் இருந்தாலும் கூட ப்ராஜெக்ட் அர்ஜென்ட்டு முடிக்கணுன்ற போது அதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன்னு வர முடியுமா? ஸோ நிர்பந்தத்தின் காரணமாக செய்ய வேண்டியது. மற்றது இந்த பொழுதுபோக்குறேன்னு சொல்லி ஃபன் கல்ச்சர், எதையோ தேவையில்லாமல் செய்வது, இதெல்லாம் வீண் செயல். அதுபோல் பழைய செயல், நமக்கு செய்து கொள்ளக்கூடிய துன்பங்கள், மற்றவர்கள் செய்கின்ற துன்பங்கள், இவை எல்லாமே மாற்றம் பெற வேண்டும் என்றால் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க பார்க்கிறோம். இதுதான் உலகத்தினுடைய சிக்கலை.
அமைதி என்பதுதான் இன்ப துன்பத்தை காட்டிலும் அமைதிதான் அற்புதமான வாழ்க்கை. பேரின்பம் உச்சகட்டம் வைங்க. புலன்வழி வாழ்க்கை என்பதே துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலப்பது. இதுதான் வாழ்க்கையுடைய இலக்கணமே. இதுதான். அப்ப துன்பத்தை தவிர்க்கணும். ஆனா அதை எதிலிருந்து வருது என்ற கணக்கே தெரியாத போது வீண் செயல்கள். அதே போல விளைவை கணிக்கின்ற ஒரு தகமை இல்லை என்று சொன்னார், அது பழி செயலாக மாறி போகுது. இப்படி நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை சீர்படுத்த வேண்டும் என்றார். மனதின் ஆசைகளை கட்டுப்படுத்துவது ஆக்னேய தவம். ஏன்னா ஆக்னேய தவம் ஏற்றுகின்ற போது 14 அலைச்சொல்லுக்கு கீழே இறங்கணும். 13 அப்பதான் தவம் என்றே அர்த்தம். இப்ப அந்த அலைநிலையிலே என் அனுபவத்தை நாம் பெற்றால் அது சரியானது என்று பார்க்கிற போது 14 முதல் 40 வரைக்கும் உள்ள அலைவேகங்களிலே தான் ஜீவன்களின் அனுபவங்கள் எல்லாமே பதிந்திருக்கும். எல்லா அனுபவங்களும் நுண்ணுயிர் முதற்கொண்டு கடந்த வினாடி வரைக்கும் உள்ள எல்லா அனுபவங்களும் 14 to 40 தான் பீட்டா ஃப்ரீக்வன்சி. ஆல்பா ஃப்ரீக்வன்சி தொடுகின்ற போதே அங்க பதிவில் இருக்காது. அப்ப எண்ணம் பிரதிபலிக்க முடியாது. அப்ப எதை உணர்கின்றோம் என்றால் தூய்மையான ஜீவாந்தத்தை உணர்கிறோம். அதுதான் பரமாத்மா சொல்லுவாங்க. தூய்மையான ஜீவாந்தத்தை உணர்கிறோம். அப்போ இந்த மனதின் இயக்கம் 1 to 40 சைக்கிள்ஸ். இதுல அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5 வகையான தன்மாற்றங்களை உணர்கிறோம். இப்போ 13லிருந்து கீழே இறங்கிட்டோம் வச்சுங்களேன், அப்போ எண்ணத்தின் தாக்கம் இருக்காது, காந்தத்தை மட்டுமே அறிகிறோம். அதனால் ஒளி, சுவை, மனம் 4 புலன்கள் வேலை செய்யாது. அழுத்தம் என்ற காந்தத்தின் முதல் தன்மாற்றம் மட்டுமே உணரும் ஆக்னேயில. அந்த தொடாமல் தொட்ட ஸ்பரிசம் சொல்றாங்க பாருங்க, தீட்சை கொடுத்த போது. அது போல அந்த தொடு உணர்வு என்ற முதல் தன்மாற்றம் அது மட்டும்தான் இருக்கும். மற்ற வெளி ஓசைகள், பக்கத்து எங்கேயாவது சமைச்சான வரக்கூடிய கம வாசனை எதுவுமே தெரியாது. அப்ப ஆக்னேய தவத்தை ஏற்றுகிறோம் என்பதற்கு அத்தாட்சி என்ன என்றால், புருவமத்திலே அழுத்தத்தை தவிர மற்ற 4 புலன்களின் செயல்பாடுகளை நாம் உணரமாட்டோம். சரி, இந்த விழிப்புணர்வு மனம் என்ற இயக்கத்தில் முதல் கன்வர்ஷன் மட்டும் கவனிக்குது. இதிலிருந்து இன்னும் நுணுகி 8 அலைச்சூழலே ஸ்திரமாக நிற்கின்ற போது, ஆக்னேயில 13 to 8 ஆசிலேஷன் ஆயிட்டு இருக்கும். துரியத்தில 8 அலைச்சூழலில் ஸ்திரமாக நிலைக்கும். அப்படி நிலைக்கின்ற போது காந்த தன்மாற்றம் இதை கடந்து இந்த காந்த தன்மாற்றம் அடைவதற்கான இடம் எங்கே என்றால் உயிர் சுழற்சி. உயிருக்கு மூலம் ஜீவாந்த துகள் தான். 2 இடத்துல நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். ஜீவாந்த துகள்கள் சேர்ந்துதான் உயிர் இயக்கத்தில் வெளிப்படுவது ஜீவாந்த துகள் அப்படின்றமே. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் என்றால், இது இறைத்துகள் போன்றது. இதுதான் எப்படி இறைத்துகள் குவிந்து விண்ணாச்சோ அதே போல் ஜீவாந்த துகள் குவிந்து உயிராகும். விண் சுழகின்ற போது அந்த சுழற்சியில் இருந்தே இதே இறைத்துகள்கள் தான் வெளியே வீசப்படும். அப்ப சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளியோடு கலப்புகின்ற போது அது உணர்கின்ற நிலையிலே அழுத்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய விளைவுகளை தரக்கூடிய வகையிலே பஞ்சத்தன் மாத்திரைகளாக வெளிப்படும்.
அப்படி இந்த உயிர் சுழற்சியிலே வெளிப்படுகின்ற ஜீவாந்த துகள்கள் தான் நமக்கு உணர்வுகளாக உணர்த்தி காட்டும். இப்ப அது ஒடுங்குது. காந்த துகள்களுடைய அழுத்தத்திலிருந்து ஒடுங்கி உயிர் சுழற்சியை மட்டுமே உச்சியில கவனிக்கின்றோம். இப்போ தீட்சை கொடுக்கிற போது மனம் ஒடுங்குன்ற போது சில பேர் லேச அப்படியே தலை சுழலாக ஒரு வளச்சுழலாக அப்படி லேச தலை சுத்தும். அது சுகமாக கூட இருக்கும். இந்த உயிர் சுழற்சி 8 அலை வேகத்திலே தான் ஸ்திரமாக கவனிக்க முடியும். அப்ப என்ன ஆகுது, உச்சியிலே இந்த சுழற்சி நடக்கின்ற போது மூளையிலே இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகள், அவருடைய செல் அமைப்புகள், இவை எல்லாமே நுண்மை நிலைக்கு வந்து அந்த எண்ணுதல் என்ற இயக்கத்தை நிறுத்துறது இல்லையா? அதுக்கு மூலமாகிய இந்த டெம்பரரி ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் சீரமைக்கப்படும். அதனால் துரியத்தில் மனம் நிலைக்கின்ற போது காந்தத்தின் தன்மாற்றத்தை உணர்ந்த நாம் இப்போ அதற்கு மூலமாக உயிரை உணர்கிறோம். இதன் பிறகு அந்த சுழற்சியை உணர்கின்ற போது மைய ஒன்றுக்கும் இல்லையா? மையத்தை எப்படி உணர்வது? ஏன்னா இது 8 நின்னுக்குது. இதற்கு மேல் உள்ளது விண் நிலையும் இறைத்துகள் நிலையும் சுத்த வெளியும். இந்த 3 நிலைகள் அந்த உயிர் சுழற்சிக்கு மையத்தில் இருக்குது. இப்போ விண் உணர வேண்டும் என்று சொன்னால் விஸ்வரூப தரிசனம், விண்கலம், பிரபஞ்ச கலம், பிரம்மலோகம், இந்த உலகம். இந்த உலகத்தையே அதோடு நாம் மெர்ஜிங் கலந்து போக வேண்டும் என்று சொன்னார். அது 7 அலைச்சூழலிருந்து 4 அலைச்சூழல் வரைக்கும் போகும். இன்னும் நுணுகின்ற போது 3 to 1, அதாவது பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள காந்த கலம், அதையும் கடந்ததுதான் சுத்தவெளி. அப்ப இதை அறிவதற்கான முனைப்பு, அதாவது ஒரு தயாரிப்பு துவக்கம் இதுல இருக்கும். அதான் இதுக்கு என்ன சொல்றாங்க, பிரம்மரந்தர், சஹஸ்ரதார், அதாவது கேட்வே டு காட். பிரம்மரந்தர் என்றால் கேட்வே டு காட், இறைவனை அறிவதற்கான நுழைவாயில் அப்படின்னு. இப்ப நம்ம மனம் ஒடுங்குதல் என்றால் 8 அலை வரைக்கும் தான் போக முடியும். இதற்கு மேல் 7 to 0 போக முடியுமா என்றால் இந்த 8 நிலைக்க வேண்டும், ஸ்திரமாக நிலைக்கணும். அப்படி நிலைக்கின்ற போது என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. அப்போ முதல்ல நம்முடைய முனைப்பு நரஞ்சென்ற சிற்றலை நான் கடந்த போது, இப்ப நாம் இங்கிருந்து வெளியே போறதுக்கு தயார நிக்கிறோம், அதுவும் அதை ஈர்த்து கொள்ளணும். 2 ஜங்ஷன் பாயிண்ட். அப்ப மனிதன் செய்யக்கூடிய தவம் என்பதே 8 அலைச்சூழல் வரைக்கும் தான். அதற்கு மேல் நம் நுணுகி போகணும்னு சொன்னா இட்ஸ் a quantum leap. It comes on its own accord பார் ஓஷோ. சாமிஜி அதான் சொல்றாங்க, என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. அப்போ எத்தனை பேருக்கு நமக்கு விஸ்வரூப தரிசனம் வந்திருக்குதுன்னு யோசிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மனம் 8 தொடுவது மிக கடினமாக இருக்கிறது. நம்ம தவம் செய்யறோம், ஆக்னேய துரியம்லாம் செய்துட்டு இருக்கிறோம், உண்மையிலேயே அதற்கான அலைச்சூழலிலே நிற்கிறோமா அப்படின்றதுதான் தவத்துடைய உண்மையான நிலை. அந்த பக்குவத்தை பெற்றுவிட்டால் நிச்சயமாக ஊர் உலக புலன் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உன்னுடையா. இப்பேரு தவத்தால் என்று யார் பெறுவார், யார் தருவார்? இதுதான். அப்போ குருவனுடைய கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை அறிமுகப்படுத்துவதோடு நம் உடனேயே இருந்து வழி நடத்துவது.
அந்த வழி நடத்துதலை என்ன சொல்றாங்க, தெய்வத்தின் குரல். அதை கேட்டு நடக்கணும் அப்படின்னா மனசு ஒடுங்கி எப்போ சாந்தமான மனநிலை இருக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி கொள்ளணும். அப்போ இதெல்லாம் ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு டார்கெட், ஒரு இலக்காக வைத்து கொள்ளலாமே தவிர, இன்றைக்கு உள்ள சமுதாய சூழல், நம்முடைய குடும்ப சூழல், கடமைகள், நம்ம கொண்டு வந்த வினை பதிவுகள், இவற்றை பொறுத்து தான் இந்த 8 ஃப்ரீக்வன்சி தொட முடியும். அதை கடந்தும் போக முடியும். ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் ஏதோ ஒரு சில வினாடிகள், என்றைக்கு ஒரு நாள் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கலாம். என்னே போதெல்லாம் எம்முன்ன எழுந்தவன் எம்பிரானே அப்படின்னு அருணகிரியா சொன்னாரு. அது மாதிரியான பக்குவத்துக்கெல்லாம் போகணும்னா நம்ம மாதிரி உள்ள மக்களுக்கு கிட்டத்தட்ட இயலாத காரியம். எனவே சாதாரண நிலையை விட ஓரளவுக்கு நாம் ஒரு சாந்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவே பெரிய வெற்றி என்ற மன நிறைவிலே இலக்கை மையமாக கொண்டு, இலக்கை நோக்கமாக கொண்டு தொடர்ந்து பயிற்சிகளை செய்து வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக தொடர்ந்து விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்தி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், ஏழாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்ய அருள்தி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், மொழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் முன்னின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, அலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், அதிவுயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை
அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், அவர்தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.